வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் பண்ணுற மெத்தட்ஸ். அதாவது ஆக்ஞா சக்கரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சக்கரம். எப்படியாவது நீங்கள் இந்த சக்கரத்தை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சக்கரமும் இம்பார்ட்டன் தான். அதில் ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு 5 மெத்தட்ஸ் இருக்குது எப்படி ஓப்பன் பண்ணணும். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ காலையில் வந்து நான் பட்டுக் பைரவர் பற்றி சொன்னேன், அந்த பாட் சொன்னல, அதுதான் இந்த மாதிரி குட்டி பானை, சரிங்களா? பாட் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி இந்த மாதிரி குட்டி சுட்டி வந்து 108, இந்த பாட் வந்து 11 எடுக்கணும், சரிங்களா? காட்டுறதுக்காண்டி எடுத்துருந்தேன். ஸோ இந்த 5 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்ரா வந்து நீங்கள் வந்து உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணால் நிறைய இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் கிடைக்கும். அதாவது லைஃபே வந்து ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் வந்து தேர்ட் ஐ. அதனால தான் எப்படியாவது வந்து தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வாராகி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகியோடைய மூல மந்திரம் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து அவளுக்கு இன்னொரு நேமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஞா சக்கரேஸ்வரி. ஸோ தேர்ட் ஐ வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான டேட்டி வந்து வாராகி. இப்போ வந்து இன்னொரு மந்திரம், இப்போ வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு மந்திரம் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மந்திரம் வந்து நீங்கள் சொன்ன, இப்போ நான் வந்து மூல மந்திரம் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து மூல மந்திரம் வந்து உச்சாடனம் பண்ணுவேன் நான். இப்போ நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமக அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமக, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எப்படின்னா ஒரு 108 டேஸ் வச்சுக்கோங்க, இல்லை 48 டேஸ் வச்சுக்கோங்க. இப்படி வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, அடுத்த மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா யந்திரம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த தேர்ட் ஐக்குன்னு சொல்லிட்டு ஒரு யந்திராஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கும், உள்ளே வந்து லோயர் ட்ரையாங்கிள் இருக்கும். ஓம் அப்படிங்கிறதுல வந்து இந்த இந்தியில் போடலாம், அந்த இது இருக்கும். மேலே வந்து ஒரு பிறை மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து அதாவது 1000 இதழ் கொண்ட தாமரை சிம்பிள்ஸ் காட்டுறதுக்காண்டி அந்த 2 சைடும் வந்து அந்த தாமரை இதழ் வந்து இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்டர் பிளேஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சார்ட்லேயோ இதையோ வரைஞ்சி உங்களுக்கு நேராக கரெக்டாக உங்கள் கண்ணுக்கு நேராக அந்த இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதோடைய மைய புள்ளியை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டு அதை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் இதில் வந்து நிற்கும். நம்மளுக்கு அது நிற்கும் போது உங்களுக்கு அது மூலமாகவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் இது பண்ணி வரும். ஏன் அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே உள்ள பிரபஞ்சத்தினுடைய ஒரு இதை வந்து குறிக்குது. நம்ம மினியாக வந்து நம்ம வந்து சின்னதாக செஞ்சு வந்து மைக்ரோவாக செஞ்சு வந்து அதை நம்ம முன்ன வச்சு இதை பார்க்கும்போது என்ன ஆகுனா இந்த தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து இதுக்கு தேர்ட் ஐக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞாக்குன்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ்னால் 936 ஃப்ரீக்வன்சி இதோட ஃப்ரீக்வன்சி. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ஸில் அந்த இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்ஸில் போட்டாலே வந்து இந்த ஹெர்ட்ஸ்க்குள்ளே, அதாவது ஒரு ஹெர்ட்ஸ்லேருந்து ஒரு ஹெர்ட்ஸுக்குள்ளே அப்படின்னு. இப்போ வந்து இதுக்கு வந்து என்னன்னு கேட்டால் 396, அதாவது ஒரு பெர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு 396 to 936 இடப்பட்ட உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சிலாம் நீங்கள் வச்சுட்டு அதை நீங்கள் கேட்கையும் வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகும். இந்த தேர்ட் ஐக்குள்ள ஒரு ஏஞ்சல்ஸ் யார் சொல்லுவாங்கன்னா ஆர்க் ஏஞ்சல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி அப்படின்னா இவர் வந்து ரொம்ப சீக்ரெட் கீப்பர். ஸோ வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்கள வந்து ஹெல்ப்புக்கு இது பண்ணியும் நீங்கள் வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகிக் மெத்தடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கு தியானம். நீங்கள் குருஜி மகாவிஷ்ணுவோட இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் அந்த யூடியூப்ஸ் க்ளோஸ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து அதை வந்து அவர் ஃப்ரீயாக தான் எல்லாருமே அவருக்கு எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக சொல்லியிருப்பார் ஹீட் ரெடியூஸ் பண்ணுறது, அந்த விளக்கு தியானம் எப்படி பண்ணணும் என்ன அதுன்னு சொல்லிட்டு. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களோட தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகும். அது கரெக்டாக வந்து விளக்கை வந்து கேண்டிலோ விளக்கோ வந்து உங்கள் கரெக்டாக
உங்கள் ஐ பக்கத்தில் வச்சு அந்த அந்த அதிலே அந்த அந்த விளக்கு தீபத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து தடை வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 to 3 months வந்து ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பவி முத்திரையும் வந்து இன்னொன்று வந்து அதுக்குள்ளே அந்த யோகிக்குள்ளே வந்து முத்திரை, அதாவது சாம்பவி முத்திரை 2 ஐ இதையும் இந்த நெத்தி இதில் வச்சுக்கிட்டு பண்ணுறது. அது எல்லாருக்கும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாம்பவி முத்திரை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஹெடேக் எல்லாமே வந்து உண்டு பண்ணும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, முத்ராஸ், இந்த கையில் வந்து முத்ராஸ், தேர்ட் ஐக்குன்னு சொல்லிட்டு முத்ரா இருக்குது. இந்த இந்த விரல் மட்டும் இருந்துட்டு மற்றெல்லாம் வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த இருக்குல்ல இதுதான் இதுதான் வந்து தேர்ட் ஐ, இதுதான் வந்து தேர்ட் ஐ ஓப்பன். இந்த முத்ராஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டும் வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ யோகிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த விளக்கு தியானம், அப்புறம் வந்து முத்ராஸ், சாம்பவி முத்ராஸ், இல்லை இந்த ஹேண்டில் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பவி முத்ரா, ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த முத்ராஸ், இந்த ஹேண்டு மட்டும் இருந்து எல்லாமே வந்து இப்படி எப்படி இருந்து இப்படி வரும். சரிங்களா? ஸோ இந்த இது பண்ணியும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெம் ஸ்டோன்ஸ், கிறிஸ்டல்ஸ், இதுவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லானதான். இதுக்கு வந்து நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. தேர்ட் ஐ, அதாவது கேட்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அமித்தஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு ஜெம் ஸ்டோன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து ப்யூரிஃபை பண்ணணும். ஒரு 30 days மெடிடேட் பண்ணி அதை வந்து ப்யூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் சிலவங்க வாங்கி அப்படி கையில் மாட்டிக்கிறது, அப்புறம் கழுத்தில் மாட்டிக்கிறது, பிரேஸ்லெட் போட்டு அதெல்லாம் வந்து வராது. ஸ்டோனை வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து ப்யூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணணும். இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமித்தஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா, ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே நீங்கள் வச்சு இதை வந்து இப்படி 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 வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணணும். இதே இது மேஸ்குலினாக இருந்தாங்கன்னா, மெயிலாக இருந்தாங்கன்னா ரைட் ஹேண்டில் வச்சு அவங்க வந்து பற்றிச்சு வந்து மெடிடேட் பண்ணணும். இது எப்படின்னா இதுக்குள்ளே உள்ள இது வந்து நம்ம உடம்பெல்லாம் வந்து பரவும். இது வந்து இப்படி நிறையா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டாலே வந்து தேர்ட் ஐ ஓப்பனிங்கான இது நல்லா ஸ்டோன்ஸாக வந்து வாங்கிக்கணும். நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து இங்கே போய் வாங்கினோம், கயா போகும்போது வாங்கினோம். அங்கே வந்து ஒரிஜினல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன். பட் ஆக்சுவலாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மந்த்ராஸ் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஃபுல்லுமே. அதாவது எல்லாம் பண்ணியும் ஒரு கருணை வந்து இருக்கணும் எல்லாத்துக்கும். சரிங்களா? சும்மா வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இவருமே வந்து லாஸ்ட்டாக சொல்லிட்டு போனது என்னென்னா, இதை தப்பாக வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் இப்போ என்ன ஆசைனா எல்லாம் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நிறைய பேரை வந்து மனசை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இறை வந்து ஒரு காலகட்டம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடும். அது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்லதாக தெரியலாம். அடுத்தவங்கள வந்து துன்பப்படுத்தி கஷ்டப்படுறது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து தெரியலாம். பட் அது நானே நிறையா பார்த்துருக்கேன். சரிங்களா? அந்த இப்போ நீங்கள் மந்திரம் வந்து வாங்கி அதை வந்து தப்பாக நீங்கள் வந்து பிரயோஜனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதாக இருக்காது. அதேமாரி நீங்கள் இந்த மெடிடேட்டில் வந்து குருஜி மகாவிஷ்ணு லீக் அவுட் பண்ண மெடிடேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த இதாக இருந்தாலும் சரி, சரிங்களா? இறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இறை சட்டத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குருட்ட வாங்கி நீங்கள் தப்பான இது ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற தான் செய்யும். அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இல்லை அப்படின்னா இப்போ எங்கள் அம்மாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் வந்து மந்திரத்தை இப்படி நிறைய பேர் வந்து தவறாக வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணினதுனால அது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த மந்திரத்துக்கான பலத்தையே வந்து அதாவது உருவிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன தான் வந்து கோடிக்கணக்கில் நீங்கள் சொல்லுங்களேன், அந்த மந்திரத்து பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ வந்து எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு அதனால தான் வந்து குரு வந்து மந்திரம் கொடுக்கும்போது இப்போ எங்கள் குருஜினா என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால்,
பிறருக்காண்டி அதாவது பொது நலத்துக்காண்டி வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஓ இப்போ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து தவறுதலா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ரூல்ல வரும். சரிங்களா? இந்த ரூல் தாண்டியும் வந்து நம்ம போகக்கூடாது. அதனால எப்படியாவது ஓப்பன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு, அடுத்தவங்கள வந்து நீங்க வந்து மன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்தவங்கள வந்து அத வச்சு மத்தவங்கள அழிக்கிறதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அதுக்கான இத வந்து இறை வந்து குடுத்தே ஆகணும். ஸோ வந்து இந்த மாரி மெத்தட்ஸ்ல நெறைய இப்ப எல்லாமே வந்துட்டு. இந்த மெத்தட்ஸ் வச்சு நீங்க பண்ணலாம். பட் நற்காரியங்களுக்கு அத வந்து யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அது பலனே இல்லாம போய் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. தேங்க் யூ.